விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்திற்கு இடம்பெற இருக்கிறது. கடந்த காலங்களில் முதலமைச்சர் அலுவலகம் எப்போது எங்கு செயல்பட்டது என்பது குறித்து 1959களிலிருந்து தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை செய்திகளாக கொடுத்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ராமதாஸ் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க 1959லிருந்து தமிழக சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலக செய்திகளை பார்த்துட்டு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர். அப்போதெல்லாம் காமராஜர் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கே முதலமைச்சர் அலுவலகம் செயல்பட்டது? அதுக்கு பிறகு முதலமைச்சர்களுடைய செயல்பாடுலாம் எங்கே இருந்தது? 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் நான் தலைமைச் செயலகத்துக்கு வந்தபோது 59ஆம் ஆண்டு முதல்தான் வருகிறேன். அப்போது மறைந்த திமுக தலைவர்களில் ஒருவரான ஏவிபி ஆசித்தம்பி தனியரசு என்ற ஒரு நாளிதழ் நடத்தினார். அதில் நான் நிருபராக இருந்த காரணத்தினால் தலைமைச் செயலகத்துக்கு வர வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போது தலைமைச் செயலகம் நான் அறிந்தவரை இப்போது முதலமைச்சர் உள்ள அதே அறைதான் காமராஜர் இருந்திருக்கிறார். காமராஜர் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, மற்ற அமைச்சர்கள் சந்திப்பது உண்டு. நாங்கள் பத்திரிகையாளர்களே மிகவும் குறைவு. அப்போ 10 பேர் தான் மொத்தத்தில் இருப்பாங்க. தொலைக்காட்சிகள் எல்லாம் அப்போது கிடையாது. காமராஜர் எளிமையாக இருப்பார். அவரை சுலபத்தில் அணுகலாம். இப்போ இருக்கிற இந்த பந்தாலெல்லாம் அப்போ கிடையாது. முதலமைச்சர் கார் போனால் பின்னால் ஒரு 10 கார் அணிவகுத்து போகிற மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது. முன்னால் ஒரு பைலட் போகும், பின்னால் ஒரு வண்டி 2 வண்டி தான் போகும். அதுக்கு மேலே கார் போகாது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பயணம் செய்வார்கள் முதலமைச்சர்கள். சயரன் அடித்துக்கொண்டு மக்களை அலறி அடிக்க செய்து இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் போதுமா. இப்போ நாமக்கல் மாளிகை எப்பொழுது கட்டப்பட்டது? இப்ப இந்த 10வது தளத்துக்கு இடம் பெறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கலைஞர், ஜெயலலிதா அம்மையாரும் அங்கதான் இருந்தாங்களா? இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல் தளத்தில் தான் இருந்தாங்களா? அதாவது இந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள 10 மாடி கட்டடம் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்டது. அவர்தான் நாமக்கல் கவிஞர் மாளிகை என்றும் பெயரை சூட்டினார். அந்த மாளிகை கட்டப்பட்ட பிறகுதான் அலுவலர்களுக்கு இட நெருக்கடி குறைந்தது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல், இங்கே தலைமைச் செயலகத்திலும் அதிகாரிகளுக்கு இடம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வறண்டாவிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க அதிகாரிகள், வேற வழி இல்லை. இந்த இட நெருக்கடி காரணமாக தான் 10 மாடி கட்டடம். இது ராணுவத்துக்கு சொந்தமான இடம் என்பதால் தமிழ்நாடு அரசு நினைத்தபடி இங்கே எந்த கட்டடமும் கட்ட முடியாது. ராணுவத்திடம் அனுமதி பெற்றுதான் கட்ட வேண்டும். இப்போது கூட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருக்குது, கோட்டைக்கு வெளியே எதிர்புறத்தில் இருக்கிறது. முதலெல்லாம் உள்ள இருந்தது. அந்த ராணுவ மைதானத்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசிடம் பேசி அந்த இடத்தை வாங்கி கார் பார்க்கிங் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு அது மறுபடியும் மீண்டும் அதே மாதிரி ராணுவமே எடுத்துக்கொண்டதுனால் அங்கே இட நெருக்கடி, கடுமையான நெருக்கடி. காமராஜர் முதலமைச்சராக ஆன பிறகு அதுக்கு பிறகு அண்ணா முதலமைச்சரானார், எம்ஜிஆர் முதலமைச்சரானார், ஜெயலலிதா முதலமைச்சரானார். இப்படி வரிசையாக முதலமைச்சர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் காமராஜருடைய எளிமை யாருக்கும் வராது. இப்போது இட நெருக்கடி காரணமாக 10வது மாடிக்கு முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படுவதாக சொல்கிறார்கள். அப்படி மாற்றினால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம புதிதாக ஒரு தம்பதிகள் திருமணம் செய்து கொண்டால் ஒரு அறை இருக்கிற வீடு பார்ப்பார்கள். குழந்தைகள் 1, 2 இப்படி பெருகி கொண்டே போனால் 2 படுக்கறை 3 படுக்கறை அப்படித்தான் தேடுவார்கள். அது சாதாரண குடும்பத்துக்கு பொருத்தம் என்றால் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இட நெருக்கடி காரணமாக மாற்றுகினால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் அவரவர்களுக்கு நினைத்தபடி ஜோசியர் சொல்கிறார், ஆஸ்தான அதிகாரி சொல்கிறார், இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது அவரவர்கள் விருப்பம். இட நெருக்கடி காரணமாக மாற்றுவது தவறு இல்லை. ஆனால் இட நெருக்கடி என்பது 100க்கு 100 உண்மை. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருடன் ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.